ரசாதி, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். அதுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்ல. என்ன மாமா சொல்லுங்க. அது இங்க இருக்க உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? உனக்கு ஓகேவா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு நேரடியா சொல்லுங்க. அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம இங்கே இருந்துடலாமா? என்ன மாமா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம பெரியப்பா இருக்காருல்ல, அவரே நம்ம தோட்டத்து வேலை, மில்லு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. குமரனும் சப்போர்ட்டா தான் இருக்கான், இருந்தாலும் பத்தல. நீ தானே சொன்ன பெரியமா பாத்ரூம் போக கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. சோ அதான் நம்ம இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற ரசாத்தி? சின்ன வயசுல இருந்து என்ன பெரியமாவும் பெரியப்பாவும் தான் வளர்த்தாங்க. பெரியமாவுக்கு நான் தான் உயிர். குமரனை காட்டிலும் என் மேலதான் அதிக பாசமா இருந்தாங்க. அது உனக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஸ்ரீரங்கத்துல என்ன ஒரு 6 வருஷம் இருந்திருப்போம். நம்ம பிறந்ததுல இருந்து இங்கதான் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா இங்கே இருந்துடலாமேன்னு தோணுது. மாமா என் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு என்னமோ ஸ்ரீரங்கத்துல இருக்கலான்னு தான் தோணுது. நாம அங்கே போயிடலாம். ரசதி, எதுக்கு உனக்கு அப்படி தோணுது? நீயும் இங்க இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்த. நாம இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சோன்னு. நாம இந்த வீட்டை விட்டு போய் ஸ்ரீரங்கத்துல 6 வருஷம் இருந்திருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா இருந்தோம். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ராசாத்தி. ஆனா பெரியமாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்களோ அதை விட 10 மடங்கு பூமிகா மேல பாசமா இருக்காங்க. இப்ப பூமிகா அவங்களை விட்டு போயிடுவான்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏக்கமே அவங்களை போட்டு வாட்டி எடுத்துரும். இல்ல மாமா, அதிக பாசம் கூட ஆபத்துல தான் போய் முடியும். அத்தை நம்ம பொண்ணு மேல காட்டுற பாசம் தான் ஸ்வேதாக்கு பூமிகா மேல வெறுப்ப வர வைக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா கண்மணி, கோகிலா அம்மான்னு எல்லாருக்கும் பரவும். அத காரணமா வச்சு பல பிரச்சனைகள் இந்த வீட்டுல வரும். இங்க பாருங்க, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தனியா இருக்கிறது தான் நமக்கும் நம்ம பொண்ணு பூமிகாவுக்கும் நல்லது. இல்ல, இப்போ குடும்பம் இருந்தா பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் சமாளிச்சுதான் வாழணும். நம்ம விட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போமே. நீ என்ன சொல்ற? மாமா, என்ன இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வற்புறுத்தாதீங்க. நாம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம். சரி, இதுக்கு மேல நான் வற்புறுத்த மாட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதே பண்ணலாம், சரியா? சுடதானே வேணும். தண்ணி எடுமா. இந்தா கொஞ்சமா வைமா. தண்ணி வைக்கட்டுமா? பாரி, நல்லா சாப்பிடு. ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா சாப்பிடுறோம். நாளைக்கு நீங்க அங்க இருப்பீங்க, நாங்க இங்க இருப்போம்.
பூமிகா, ஊருக்கு போனா உங்க பாட்டி கிட்ட மட்டும் வீடியோ கால் பேசக்கூடாது. இந்த தாத்தாவையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி தாத்தா, நான் பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணி பேசும்போது நீங்க வந்து கேமரால எட்டி பாருங்க. ஓ, நான் வந்து எட்டி பார்க்கணுமா? சரிம்மா, அப்படியே செஞ்சிடறேன். ராசாத்தி, மாமா. கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. ம். ருசியா சமைச்சிருக்க. நீ போனதுக்கு அப்புறம் அதே உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடணும். போதுமா, போதும். பாத்தியாடி கண்மணி, இந்த கழவனுக்கு குசும்ப. நாம செய்யற சாப்பாட்டை ஆஹா ஒவ்வொன்னு பாராட்டி சாப்பிட்டுட்டு இப்ப எப்படி பேசுதுன்னு. மா, வயசானாலே அப்படிதான். எல்லாரையும் புகழ்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. வேற வழியே இல்லை. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? அவ்வளவுதான். அத்தை, வாங்க உட்காருங்க. ம். போதும். மாமா சப்பாத்தி. எனக்கு போதுமா? என் செல்லம். சொல்லு. அத்தை, நாளைக்கு காலையில ஸ்ரீரங்கம் கிளம்பி போலான்னு இருக்கோம் அத்தை. ஐயோ, மறுபடியும் அத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையாவது சொல்லி காரியத்தை கெடுத்துருவாங்களோ? காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு தானே போறீங்க? விடிய காலையில ஒண்ணும் போகலையே. இல்ல அத்தை, சாப்பிட்டுட்டு தான் போறோம். சரி, காலையில பாப்போம். அண்ணி, அண்ணி, சாப்பிடாம போறீங்க? சாப்பிடுங்க. இல்ல தம்பி, எனக்கு பசிக்கல. வேண்டாம். என்னக்கா, சாப்பிட தானே வந்தீங்க, இப்ப பசிக்கலன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்கக்கா. என்ன மரகதா, என்னாச்சு உனக்கு? சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? சாப்பிடலான்னு தாங்க வந்தேன். ஆனா சாப்பிடாமயே என் வயிறு நிறைஞ்சிருச்சு. பெரியமா, பெரியமா. என்ன ராசாத்தி இது? நம்ம ஊருக்கு போற விஷயத்தை இப்பதான் அவங்க கிட்ட சொல்லணுமா? அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாமா, எல்லாரும் ஒன்னா இருக்குமே, அதான் இப்ப சொன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இருக்குமேன்னு சொன்னேன்.
ராசாத்தி, நாளைக்கு நம்ம ஊருக்கு போறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அண்ணி சாப்பிடாம போயிட்டாங்க பாரு. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. என்னங்க விடுங்களேன். ராசாத்திக்கு ஏதோ சொல்லணும்னு தோணிருக்கு, சொல்லிட்டா. ராசாத்தி பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல மங்க, நான் ராசாத்திய குறை சொல்லணும்னு சொல்லல. அண்ணி சாப்பிடாம போயிட்டாங்கல்ல, அத சொல்றேன். அவங்களுக்கு நாம ஊருக்கு போறது பிடிக்கல, அதனாலதான் அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. நாம ஊருக்கு போன கொஞ்ச நாள்ல சகஜ நிலைமைக்கு வந்துருவாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எதுக்கு ராசாத்தி? ஆ, இல்ல, நீங்க சாப்பிட போகும்போது நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுனால தானே சாப்பிடாம வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. அப்புறம் ஏன் நீங்க சாப்பிடாம வந்தீங்க? சரியான காரணத்தை சொன்னா நடந்துருவா போகுது. எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதான் வந்துட்டேன். இப்பெல்லாம் நான் சொல்றது எங்க இந்த வீட்ல நடக்குது? எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லி எப்போ நாங்க கேட்காம இருந்திருக்கோம் சொல்லுங்க. நீங்க ஊர்ல இருந்து 6 வருஷம் கழிச்சு வந்தீங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? என் பேத்தி பூமிகா கூடயே இனிமே காலம் பூரா இருக்க போறேன்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா கை கெட்டின சந்தோஷத்தை கட்டி அணைக்கிறதுக்குள்ள திரும்ப ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. அத்தை, எங்களுக்கும் இங்க இருக்க கூடாதுன்னு எண்ணம்லாம் இல்ல. ஆனா கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும்போது நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவு சரியா படல. ராசாத்தி, உனக்கு இங்க என்ன குறைன்னு சொல்லு, அத நான் சரி பண்றேன். அத்தை, இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்க தேவைகளை பொறுத்து, அவங்க சூழ்நிலைய பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதானே நம்ம வீட்லயும் நடக்குது. நீ சொல்றது எனக்கு புரியல ராசாத்தி. இல்ல அத்தை, இங்க இருந்தா பல பிரச்சனைங்க வரும்னு எனக்கு பயமா இருக்கு. தூரமா இருந்தா அன்பு கூடிக்கிட்டே போகும், ஒன்னா இருந்தா சிக்கல்கள் தான் வரும். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. சரி ராசாத்தி, அதுக்கு மேல ஓ இஷ்டம். உனக்கு என்ன செய்யணும்னு படுதோ அது செய். நான் என்ன சொல்ல போறேன்? நீ என்கிட்ட கேட்டேன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க சாப்பிடாம வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ப்ளீஸ் சாப்பிட வாங்க அத்தை, எனக்காக ப்ளீஸ் அத்தை. இல்ல ராசாத்தி, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. என்ன அத்தை, சாப்பிட வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க, கேட்டா பசிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு பசிக்கல. நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன அந்த 3 வார்த்தையில என் பசியெல்லாம் அடங்கிடுச்சு. அத்தை, என்ன அத்தை நீங்க? நான் உன்னை வற்புறுத்த கூடாதுன்னு நீ சொன்னல, இதுக்கு மேல நீயும் என்ன வற்புறுத்தாத. அத்தை, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஒரு நிமிஷம். என்ன அத்தை? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம்
ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா? என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்காத்த. ஆமா ராசாத்தி, கடைசியா போயிட்டு இப்ப 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. அடுத்து எப்ப வருவீங்கன்னே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நான் செத்து போயிட்டேனா இனி அந்த எனக்கு கொள்ளி போடணும். என் பேத்தி பூமிகா தான் எனக்கு பின்னப்பூ போடணும். என்னமா ராதா, இவ்வளவு நேரமாயும் தூங்காம இருக்க? தூக்கம் வரலங்க. மாத்திரை போட்டு இப்படி தூங்காம இருந்தா எப்படி மரகதம்? மனசுல கஷ்டம் இருக்கிறதுனால கண்ணுல தூக்கம் வரலங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. எதையோ நினைச்சு உன்னை நீயே வருத்திக்காத. எப்படிங்க வருத்தப்படாம இருக்க முடியும்? விடிஞ்சா ராசாத்தி குடும்பம் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஆனா அது எப்படிங்க என்னால தடுக்க முடியும்? நாளைக்கு பொழுது விடியவே கூடாதுன்னு தான் நான் இப்ப வரைக்கும் வேண்டிட்டு இருக்கேன். என்ன பண்றது? இந்த வேண்டுதல் பலிக்காதே. பலிக்காதுன்னு உனக்கே தெரியுது இல்ல? பறக்கணும்னு நினைக்கிற பட்டாம்பூச்சியை கட்டி போடக்கூடாது. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. காலையில ராசாத்தி குடும்பத்தோட ஸ்ரீரங்கம் போயிடுவா. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம படுத்து தூங்கு மரகதம். இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். இத பாரு, இதுக்காக நீ வருத்தப்பட்டினா கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மனசை தேத்திக்கிட்டு நாளைக்கு அவங்கள சிரிச்ச முகமா வழி அனுப்பி வை. என்ன புரிஞ்சுதா மரகதம்? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா?